நம்மளோட எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். எபிசோட் 3 எண்டிங்ல பங்கமா முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் 4 ஃபுல்லாவே பரபரப்பா இருக்கும். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோட் 4 கதைக்குள்ள போகலாம். போன பார்ட் கடைசியில எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க, அந்த அம்மாவோட பொண்ணு ஒரு மான்ஸ்டர் நாக்காலே குத்தி சாகடிச்சு அவளோட ரத்தத்தை குடிக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, பயங்கரமா கதறி அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுடைய பொண்ணு இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் கொடூரமா சாகடிச்சுட்ட நினைச்சு பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இந்த ஹீரோயினோட அண்ணன் தானே இதுக்கு காரணம், அதனால அவனை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹீரோயினோட அண்ணனுக்கும் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அந்த ஜாம்பி உள்ள வந்துருன்றதுனால வேகமா தடங்கன்னு சொல்லி நிறைய பொருட்கள் எல்லாம் எடுத்து அந்த கதவை அடைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஜாம்பியோட நாக்கு வரும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஹீரோயினோட அண்ணன் அப்படியே ஜெர்க்காய் நினைக்கிறான். நீங்களும் மூச்சுக்கிட்ட வந்து அவன் மேல பட்டுட்டு மறுபடியும் அதுக்கு பின்னாடி போயிடுது. இருந்தாலும் கடைசியில ஒரு வழியா எப்படியோ நிறைய பொருள் வச்சு அந்த கதவை அடைச்சிடறாங்க. இந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இதான ஹீரோனோட அண்ணனை பிடிச்சி நீ மட்டும் அன்னைக்கு விட்டுருந்தா நான் என்னோட பொண்ணை காப்பாத்திருப்பேன் அப்படி இப்படின்னு கதறி அழுதுகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, அதனால நிறைய பேர் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் இந்த ஹீரோனோட அண்ணனுக்கு கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கேங்க காமிக்கிறாங்க. அவங்க எங்க இருக்காங்க, இந்த பாயோட வீட்டுல தானே சேஃபா இருக்காங்க. அது போக ஹீரோனோட அண்ணன்கார அனௌன்ஸ் பண்ணதையும் கேட்டுப்பாங்க. அதாவது யாராவது மிச்சம் இருந்தா பேஸ்மெண்ட் இருக்காங்க, இந்த இடம் ரொம்பவே சேஃபா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. அதை கேட்டதும் இந்த அரை ட்ரெஸ் பண்ண என்ன சொல்றானா, நாங்க கீழே போய் பார்த்துட்டு வரோம், அது சேஃபான இடமா இருந்துச்சுன்னா மறுபடியும் திரும்பி மேல வந்து உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறோன்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டதும் இந்த பாய்க்கு வந்து இந்த ஐடியா பிடிக்கல. சோ கண்டிப்பா கீழே போய் ஆகணுமான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாங்க எவ்வளவு பேர் இங்க இருந்துகிட்டு உங்களுடைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அதனால நானும் இந்த கொரியன் டீச்சர் கண்டிப்பா கீழே போய் பார்த்துட்டு வரோன்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, அப்ப ஓகே நானும் உங்க கூட வரேன்ற மாதிரி சொல்றான். இருந்தாலும் இந்த பாய்க்கு வந்து உங்களை அனுப்புறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா என்ன பண்றது, நீங்க தான் பிடிவாதமா இருக்காங்க. சரி ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க, எனக்கு என்னமோ நீங்க திரும்பி வரமாட்டீங்கன்ற மாதிரி தோணுதுன்னு சொன்னதும் அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த குட்டி பையன், அவன் நம்ம ஹீரோ கிட்ட அண்ணா நீங்க திரும்பி வந்துடுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சோகமா கேட்கறான். நம்ம ஹீரோவும் கண்டிப்பா திரும்பி வருவேன்னு சொல்லி அவனும் அந்த கொரியர் டீச்சரும் அந்த அரை ட்ரெஸ் பொண்ணு சேர்ந்து கீழே போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கீழே போய் கீழே சேஃபா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒருவேளை கீழே சேஃபா இருந்து அங்க நிறைய சாப்பாடு இருந்துச்சுன்னா மேல மறுபடியும் வந்து இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு கீழே போறாங்க. சோ இதை செக் பண்றதுக்காக தான் இந்த 3 பேரும் அப்படியே கீழே இறங்கி போறாங்க. அடுத்த சீன்ல ஒரு புது கேரக்டரை காமிக்கிறாங்க. இவரை நம்ம கண்ணாடி தாத்தானு கூப்பிடலாம். பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவ யாருன்னா இந்த கண்ணாடி தாத்தாவை பாத்துக்கிற கேர் டேக்கர். சோ இவங்களை நம்ம நர்ஸ்னு கூப்பிடலாம். சோ இவங்களும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுப்பாங்க. அதாவது யாராவது ஊரோட இருந்தா பேஸ்மெண்ட்டுக்கு வாங்கன்னு ஹீரோயினோட அண்ணன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வந்திருப்பாங்க. அதனால இவங்களும் கீழே போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த நர்ஸ் இந்த கண்ணாடி தாத்தாவுக்கு நிறைய மாத்திரை எல்லாம் கொடுக்குறா. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி டாக்டருக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு போல, எப்ப வேணாலுமே நான் செத்து போனாலும் போயிடுவேன், அதுக்குள்ள வேகமா கீழே போயிடலான்னு 2 பேரும் கீழே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு காமிக்கிறாங்க. அவ அங்க இருந்தா அந்த ஸ்பைடர் வெப்ல மாட்டிட்டு இருந்தால, அப்புறமா கஷ்டப்பட்டு எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு இந்த ஏசி வெண்டிலேட்டர் இருக்குல்ல அதுக்குள்ள ஏறி தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது முன்னாடியே அந்த ஸ்பைடரா இருக்கிற மான்ஸ்டர் இவளை பார்த்துது. வேகமா அவளை துரத்த ஆரம்பிக்கணும். இவனும் எப்படியாவது தப்பிச்சிடணும்னு அந்த வெண்டிலேட்டருக்குள்ளே போக ஆரம்பிக்கிறா. கடைசியில தப்பிக்க போற நிலைமையில இந்த ஸ்பைடர் அதோட வெப்பை விட்டு இந்த ஃபயர் ஃபைட்டரோட கழுத்தைய பிடிச்சிருது. அவனும் தொங்கிட்டு இருக்கிறா. எப்படி இதுகிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது பக்கத்துலயே இந்த கண்ணாடி ஜன்னல் இருக்குது. சோ அதை காலால மிதிச்சு உடைச்சி அதுல இருந்து ஒரு பீங்கன் எடுத்து அந்த ஸ்பைடரோட வலையை விட்டு தப்பிக்கிறா. அப்புறமா இருந்து வேகமா வெளியில போக ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துலயும் ஒரு கதவு இருக்கு, அது லாக் ஆகி இருக்கு. அங்க கட் பண்ணா இந்த ஹீரோயினோட அண்ணன் ஒரு ரூம்க்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்து இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு வந்துட்டு இருக்கா. அதாவது அந்த கதவுல இருந்து எப்படியோ தப்பிச்சு நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் எப்படின்னா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோயினோட அண்ணன் கேட்டதும் வேகமா வந்து ஒரு குத்துட்டு உனக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி ரூம்ல மான்ஸ்டர் இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்குல அப்படின்னு கோவமா கத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா என்ன இருக்குன்னா இந்த ஹீரோயினோட அண்ணன் சிசிடிவில பார்த்து அந்த எலக்ட்ரிசிட்டி ரூம்ல மான்ஸ்டர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பிளான் போட்டு இந்த ஃபயர் ஃபைட்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கிற மாதிரி கேட்டு இவள அந்த எலக்ட்ரிசிட்டி ரூமுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ கேங்க காமிக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் செத்து கிடக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா அவனுடைய பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்றாங்க. அவன்கிட்ட இருக்கிற ஒரு சாக்லேட்டையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா உயிர் வாழ்றதுக்கு ஏதாவது பண்ணித்தானே ஆகணும். சோ நம்ம ஹீரோ அந்த சாக்லேட்டை வாங்கி அப்படியே மெதுவா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது தெரியாம ஸ்லிப் ஆகி மேல இருந்து பெட்னு கீழே விடுறான். அதனால அதுவும்
படுத்து பிளட்டும் ப்ளீட் ஆகுது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினும் நின்று இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்படியே கத்துறாங்க. அப்ப என்னாச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோ அப்படியே அவனுடைய ஹாலுசினேஷனுக்கு போறான். அதாவது அடிக்கடி அவனுக்கு ஒரு விஷயம் வருது, அதுக்குள்ள போறான். அதுல அவங்க ஃபேமிலியோட நினைவிடத்துக்கு வந்து பயங்கரமா கதறி அழுகிறான். எதுக்கு செத்தீங்க, எதுக்கு என்னை விட்டு போனீங்கன்ற மாதிரி பயங்கரமா கதறி அழுகும்போது அவனுடைய கண்ணை பாத்தீங்கன்னா அப்படியே பிளாக்கா இருக்குது. அப்ப அங்க இருக்கிற நிறைய பேரு நீங்க அங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி அப்படியே வெளியில போடுறாங்க. அப்படியே டக்குனு முடிச்சு பாக்குறான். பார்த்தா இப்ப ஒரு ரூம்ல இருக்கான். பக்கத்துலயே நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. அடே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த அப்பார்ட்மெண்ட்ல சூசைட் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னேன். அதுக்கு அர்த்தம் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் சூசைட் பண்ணக்கூடாது. நீ பாட்டுக்கு 9வது மாடி வந்து குதிச்சு சூசைட் பண்ணா இங்க இருக்கிற எல்லாருக்கும் தானே பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என் கூட வந்து 2 பேரும் எங்கன்னா நம்ம ஹீரோ கேட்கிறான். அவங்க எல்லாம் சேஃபா தான் அந்த ரூம்ல இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அண்ணன் வரான். இந்த அண்ணன்காரனை தான் நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காதுல்ல, அதனால நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே இந்த அண்ணன்காரன் நம்ம ஹீரோ கிட்ட நீ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த மாதிரி மயக்கத்துல இருந்திருக்கான்னு இந்த அண்ணன்காரன் சொல்றாரு. இப்படி இருக்க அந்த பவர் ஃபைட்டர் பொண்ணால இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மறுபடியும் கரண்ட் வந்ததுனால நியூஸ் வச்சு பாக்குறாங்க. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் போடுறான். அதாவது ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் அவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டே இருக்கிறோம். இருந்தாலும் நீங்களும் ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கணும். இந்த மாதிரி அறிகுறி யாருக்காவது வந்துச்சுன்னா உடனே அவங்கள கொலை பண்ணிருங்க, இல்லைன்னா அவங்கள விட்டு தள்ளியே இருங்க. ஏன்னா அவங்க மான்ஸ்டரா மாறினதுக்கு அப்புறம் அவங்களால கொலை பண்ணவே முடியாது. அதனால இந்த மாதிரி மூக்குல இருந்து ரத்தம் வந்தாலோ இல்ல ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடந்தாலோ யோசிக்காம அவங்கள கொண்டுன்ற மாதிரி நியூஸ்ல சொல்றாங்க. அப்புறமா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட அண்ணன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையுமே ஒண்ணு கூட சொல்றான். அதுல நம்ம ஹீரோவும் வந்திருக்கான். நம்ம ஹீரோவோட மூக்குல இருந்து வேற ரத்தம் வந்திருக்கிறதுனால இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருது ஹீரோ ஒரு மான்ஸ்டரா மாற போறான்னு. உடனே இந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு கத்தியை காமிச்சு இவனை இதுக்கு உள்ள விட்டுங்க, இவனை கொலை பண்ணானா இவன் நம்மள கொலை பண்ணிடுவான் அப்படி இப்படின்னு நிறைய குழம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த கொரியன் டீச்சர் இல்ல இவன் சின்ன பையன் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு சாதாரணமா பேசும்போது சின்ன பையனா தான் இருப்பான், ஆனா மான்ஸ்டரா மாறினா நம்ம எல்லாத்துக்கும் தான் சங்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை கொலை பண்ணணும், இல்லைன்னா இங்க வந்து வெளியில போக வைக்கணும்ன்ற மாதிரி சொன்னதும் அங்க இருக்கிற நிறைய பேர் இதுக்கு ஒத்துக்கலனாலுமே கொஞ்சம் பேர் இதுக்கு ஒத்துக்குறாங்க. அதனால நம்ம ஹீரோனோட அண்ணன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஓட்டு வைக்கலாம். அவன் இங்க இருக்கலாம்னா ரவுண்ட் பண்ணுங்க, அவன் இங்க இருக்க கூடாது வெளியில போகணும்னா கிராஸ் சிம்பிள் போட்டு கொடுங்கன்னு சொன்னதும் இந்த பேஸ்மெண்ட்ல இருக்க எல்லாருமே ஓட்டு போறாங்க. கடைசியா அந்த ஓட்டை எண்ணி பார்க்கும்போது பாதி பேர் ஹீரோ இங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பாதி பேர் நம்ம ஹீரோ இங்க இருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்ததும் இந்த தாத்தா அங்க இருக்கிற எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சாரு. நம்மளுக்கு அறிவே இல்லையா, இவன் மான்ஸ்டரா மாறினா நம்ம எல்லாருமே சங்குதான், அதனால நான் சொல்றதை கேளுங்க, ஆனா வெளியில போக சொல்லுங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா அலப்பறை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த தாத்தாவோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்படியே அவரே பயந்துட்டு இல்ல இல்ல எனக்கு டயர்டா இருந்துச்சு அதனாலதான் இந்த மாதிரி மூக்குல இருந்து ரத்தம் வருதுன்ற மாதிரி சமாளிக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றானா நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா ஓட் பண்ணவான்ற மாதிரி கேட்கிறான். அப்படியே அந்த தாத்தா முடிக்கிறாரு. அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த தாத்தா மயக்கத்துல இருந்து முடிச்சுக்கிறாரு. இப்ப எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த தாத்தாவும் நம்ம ஹீரோவும் மான்ஸ்டரா மாறுறதுக்கான அறிகுறி இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் மட்டும் தனியா ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்த தாத்தாவை பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோவை போட்டு திட்டிட்டு தானே இருந்தாரு. இப்ப வெக்கமே இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து தம்பி உனக்கு ரொம்ப நேரம் இந்த மாதிரி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், இதை எப்படி நீ கண்ட்ரோல் வேற பண்றியாமே, அதை எனக்கும் சொல்ல நானும் கொஞ்ச நாள் வாழ்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கைசி வைக்கவும் அட போய் அது எனக்கே தெரியாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அந்த கட் பண்ணா 2 லேடி பேசிட்டு இருக்கும்போது இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவன் அவங்க கிட்ட வந்து ஆமா ரொம்ப நேரமா இந்த சோல்ஜரை காணுமே அவன் எங்க போனான்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நடந்த எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அதாவது அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த சோல்ஜர் வெளியே போய் நான் கழிச்சு ஒரு மான்ஸ்டர் கொள்ளும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அந்த டைம்ல அந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் கிட்ட மாட்டி இருந்திருக்கா, அதனாலதான் அவளுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. சோ இப்ப அந்த சோல்ஜர் செத்து போனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது இந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சா பாத்தீங்களா, அப்ப அவளுடைய போன் கை தவறி கேட்டுக்கு அந்த சைடு வந்துடும். அதனால இவளால அந்த போனை எடுத்திருக்க முடியாது. அப்ப திடீர்னு அவளுடைய போனுக்கு இவளுடைய செத்து போன ஃபியான்சி கிட்ட இருந்து கால் வந்திருக்குது. ஆக்சுவலா என்னன்னா இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணுக்கு ஒரு சோக கதை இருக்குது. அதாவது இவ கல்யாணம் பண்ணிட்டு போற பையன் கரெக்டா கல்யாணம் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி செத்து போயிடுவான். அப்புறம் இப்படி இன்னைக்கு அவனுடைய நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சுன்னா அவன் கொடுத்த செயினையும் பிடிச்சி ரொம்பவே சோகமா யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. இந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா கோமாளி தாத்தா, அவருடைய ஒய்ஃப் தான் இவங்க. சோ இந்த லேடி இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணுகிட்ட வந்து ஏமா சோகமா இருக்கு, என்னாச்சு, நீ ரொம்பவே டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த அதை கொஞ்சம் சாப்பிடணும் கொடுக்குறாங்க. அவளை அதை சாப்பிட போறா. அப்ப பாத்தீங்கன்னா அவளுக்கு திடீர்னு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. ஏன் என்னாச்சுன்னா தெரியல. அப்ப அந்த லேடி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பிரெக்னன்சி கிட்ட எடுத்துட்டு வந்து இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு கிட்ட கொடுத்து நீ எதுக்கும் டெஸ்ட் எடுத்து போகமான்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு வேணான்ற மாதிரி சொல்ற. இருந்தாலும் நீ கண்டிப்பா டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு
ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அங்க கட் பண்ண அந்த டேப்மேனை காமிக்கிறாங்க. ஏதோ யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது எதையோ பார்த்து ஷாக்காகி நிக்கிறான். என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்ல அந்த கேங்ஸ்டர் நிக்கிறான். இந்த கேங்ஸ்டர் தான் நான் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பான். சோ மறுபடியும் இந்த கேங்ஸ்டர் கிட்ட மாட்டினதும் நீ இங்கதான் இருக்கேன்ற மாதிரி சொல்லவும் இந்த கேங்ஸ்டர் இந்த டேப்மேனை பிடிச்சு போட்டு பழந்து எடுக்கிறான். இவன் என்னெல்லாம பண்ணி பாக்குறான். இருந்தாலும் தலைவன் வாயில ஒரு சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு இந்த டேப்மேனை போட்டு கொடூரமா அடிக்கிறான். அப்புறமா கடைசியில அந்த கேங்ஸ்டரை தள்ளி விட்டு நிறைய பேர் இருக்கிற இடத்துக்கு வந்து இங்க பாருங்க என்னுடைய மூக்கு வந்து ரத்தம் வருது, நானும் மான்ஸ்டரா மாற போறேன், அதனால என்ன அந்த ரூம் அடைச்சு போடுங்கன்ற மாதிரி சொல்லவும் அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு இதை பார்த்து அப்படி தெரியலையே, யாருக்கிட்டே பயங்கரமா அடி வாங்கின மாதிரி எல்லாம் தெரியுதுன்னு சொல்லவும் இல்ல இல்ல நான் மான்ஸ்டரா மாற போறேன், என்ன சீக்கிரமா உள்ள விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கேங்ஸ்டர் வந்துடுறான். இதுக்கு மேல இங்க இருந்து நம்மளை கொண்டு வந்தான்னு சொல்லி அவனே கதவை திறந்து வேகமா சற்ற மூடி கடைசியில ஒரு வழியா அந்த கேங்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா சும்மா இல்லாம நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அவன்கிட்ட வந்து உனக்கு அடிச்செல்லாம் அழிக்கதானே, அது போல உனக்கு ரொம்ப பவர் இருக்குதா, அந்த பவர் எனக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்ன்ற மாதிரி லூசுத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். இவன் ரூம்குள்ள உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கிறத வெளியில கேங்ஸ்டர் மேல விட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா அவனுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு கீத்து எடுத்து பாக்குறான். அப்படியே சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன் அந்த மாடியில இருக்கிற ஹேண்டிகேப் பாய் காமிச்சாங்க. அவரை சின்சியரா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ அந்த பாய் கிட்ட வந்து இங்க ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க பாத்ரூம் குள்ள போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆக போகுது, இனிமே அவங்க வரலன்ற மாதிரி பயந்துட்டே சொல்றாங்க. அதாவது யாரை பத்தி சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த பைத்திய அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கூட மான்ஸ்டருடைய அறிகுறியான கண்ணு கூட அப்படியே பிளாக்கா மாதிரி இருக்குமே, அவங்கள பத்தி தான் பாத்ரூம் குள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சு இன்னும் வரலன்னு இந்த பாய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. உடனே அந்த பாய் சரி நான் போய் செக் பண்ணிட்டு வரேன்னு ஒரு கன் எடுத்துட்டு அப்படியே பாத்ரூம் குள்ள பாக்குறாரு. பார்த்தா இந்த மாதிரி அந்த அம்மா ஒரு மான்ஸ்டரா மாறி இருக்காங்க. அப்படியே இந்த 4th எபிசோட்ல தொடரும்னு போடுறாங்க. சோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்தது பார்ட் 4 வந்து உங்களை மீட் பண்றேன். சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.